ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தர் தாவீதுக்கு அளவில்லாமல் தம்முடைய கிருபைகளை அளித்திருந்தார். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் எப்படி கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான் என்று நாம் வேதத்தை பார்ப்போமானால், தாவீது கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தான், கர்த்தருடைய நாமத்தை சங்கீதங்களினால் பாடினான், கர்த்தருக்கு அவன் பயந்திருந்தான், கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தான். தன் அபிஷேகத்தை இழந்து விடாதபடிக்கு தேவனிடத்தில் கெஞ்சி செபிக்கிறவனாக அவன் இருந்தான். தெய்வ கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். சங்கீதம் 86:13 சொல்லுகிறது, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்றான். சங்கீதம் 23, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்று சொன்னான். இந்த கிருபை, இந்த தாவீதின் மேல் இருந்த கிருபை, தாவீதுக்கு தேவன் அருளிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகிறார். நான் உங்களுக்கு அந்த கிருபைகளை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் வம்சத்தின் வந்த அந்த யோசேப்பின் மனைவியாகிய மரியாளிடம் தேவ தூதன் இறங்கி கிருபை பெற்றவளே வாழ்க என்றான். தாவீதின் மேல் இருந்த கிருபையை மரியாள் மேலே ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொல்லி தேவதூதன் வந்து உறுதிப்படுத்தினான். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று அவன் சொல்லுகிறான். அது நிமித்தம் அவள் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்தினாள். இன்றைக்கு அதே கிருபை நம்மேல் இருக்குமானால் நாம் உலகத்துக்கு இயேசுவை காட்ட வேண்டும், வெளிக்கொணர வேண்டும். அந்த இயேசுவை உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதே கிருபை இன்று தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தாவீதின் மேல் அருளிய அந்த கிருபைகளை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ரோமர் 3:24, அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 11:29, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்று சொல்லியிருக்கிறது. பவுல் கூட ஊழியம் செய்யும் பொழுது, கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது, அதை நான் 3 தடவை கர்த்தரத்தில் நான் அதை கேட்டேன், என்னை விட்டு நீங்கும்படிக்கு என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற பலவீனங்களுக்காக நாம் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் கர்த்தருடைய மகா பெரிதான தாவீதுக்கு அருளின கிருபைகளை தேவன் நமக்கும் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சகல கிருபை பொருத்தினவராக தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி இந்த அருமையான நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளிலே எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபைகளை இன்னும் அளவில்லாமல் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதனால் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வேலையில் சமாதானத்தோடு எங்கள் பணிகளை செய்ய உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல படிக்க அறிவு ஞான புத்தியையும் கர்த்தர் கூட்டி தருவீராக. நல்ல பாதுகாப்பு கொடுங்க. அந்த மழைக்காலங்களில் கூட எந்த தீமையான காரியங்களும் வந்து ஆண்டவரை எங்களை தொடாதபடிக்கு உடைய ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும். ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற, படிக்கிற, பார்க்கிற யாவர் மேலும் ஆண்டவரே அந்த தாவீதின் கிருபைகளை, ஆண்டவரே தாவீதுக்கு நீர் அருளின அந்த கிருபைகள் அவர்களுக்கும் வந்து இறங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரத்தத்துக்குள்ளே மறைத்துக்கொள்ளும் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.